ஸ்டாலின் இருக்கிற முதல்வர் நாற்காலியில் அவர் எந்திருக்கீங்க நான் உட்கார்றேன்னு சொல்கிறேன் தவிர ஏதாவது கடந்த மாநாடு முதல் மாநாட்டுக்கும் முதல் மாநில இது மாநாடுன்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குது. 35 நிமிஷம் பேசுகிறதெல்லாம் நான் மாநாட்டில் சேர்க்கவே முடியாது. ஏன்னா நான் பல கட்சி மாநாடுகளை பார்த்தவன். காலையிலிருந்து மாலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு நாள் முழுக்க கவியரங்கம், கருத்தரங்கம், அரசியல் ரீதியான பல ஆய்வரங்கங்கள்லாம் நடக்கும், அறிஞர்கள்லாம் பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் மாநாடுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆதவர்ஜுனா ஒரு உலகத்தினுடைய ஒப்பற்ற ஒரு பெரிய பேர் அறிஞர், யுனெஸ்கோ பல்கலைக்கழகத்தால் பல உலகத்தினுடைய மாபெரும் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாபெரும் அறிஞர். வணக்கம்னு கரெக்டாக சொல்லுங்க புஷி ஆனந்த. நான் அரசியல் விமர்சனம் பேசுறேன். அவர் வட்டார மொழியில அவரோட பேசுறாரு. இதுலயே தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்ற வந்தவன் சொன்னவனுக்கு வணக்கம் சொல்ல தெரியல. இதே சென்னையில இருக்க முக்கியமான எம்எல்ஏக்கள், திமுக அமைச்சர்கள் தமிழ் தெளிவா பேசிடுவாங்களா சார்? திமுக தலைவர்கள் திமுக சொல்றேன் சார். ஏன் இங்க சென்னையில பொதுச் செயலாளர் அவங்களாம்? நான் ஒரு பொதுச் செயலாளரை பத்தி பேசிட்டு இருக்கேன். தாவேகாவுக்கு பொதுச் செயலாளருக்கு தமிழ் தெரியலன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ராஜ்மோகன் டியூஷனுக்காவது போ, பக்கத்துல இருக்காப்ல, பேச்சு போட்டியில பரிசு வாங்கியிருக்காருல்ல, பேச்சு போய் சாயங்காலம் போய் டியூஷன் போப்பா. நீயே அறிய வேணாமா உனக்கு? இந்த நாட்டை, இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக, இந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக எத்தனை பேர் உலகத்துல காதலுக்காக உயிர் தியாகம் பண்ண இருக்கான். மொழிக்காக உயிர் தியாகம் பண்ண ஒரு சமூகம் தமிழ் சமூகங்க. உனக்கு வணக்கம் சொல்ல தெரியல. கட்சி நடத்துற ஆளுகளா நீங்கெல்லாம்?